என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பார்க்கலாங்க. இந்த பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய சாபங்கள், அதாவது அப்பா வகையில் வரக்கூடிய பெண்ணுடைய சாபம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பூர நட்சத்திரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, தன்னுடைய தகப்பன் வழியிலிருந்தே தான் பிரச்சனைகள் எல்லாம் வாழையடி வாழையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பெண்ணுடைய ஒன்று விடோவாக இருக்கலாம், அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், அல்லது இந்த கருமகாரியங்கள் பண்ணும்போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் அங்கே பிரச்சனை ஒரு சண்டை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்படி இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கருமாவை மட்டும் இவங்க அனுபவிக்கிறதில்ல, அம்மா அப்பா கருமாவையும் அப்பாவுடைய கருமாவையும் தன்னுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கருமாவையும் மொத்தமாக இவங்க தலையிலேயே கட்டிடுவாங்க. போடா, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நீயே இந்த கஷ்டத்தையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு போடா அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படி ஒரு கல்லை செதுக்குவாங்களோ, செதுக்கி அதை சிலை செய்வாங்களோ, அதே மாதிரி தான் இந்த சுக்கிரதசை பூரா 3ஆம் பாதத்தில் அவங்கள பாடாப்படுத்தக்கூடிய விஷயம். நீங்கள் இதில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா பரவாயில்லை, மேக்சிமம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சுக்கிரனுடைய, அதாவது பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்ததோடைய விஷயங்களே பெண்களால் தான் ரொம்ப பிரச்சனை. அவங்க வீட்டில் அந்த சில மர்மமான விஷயங்கள் எப்பொழுதுமே அவங்க வீட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பூரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டில் ஏதாவது துர்மரணம் அடைஞ்சு தூக்கிட்டு தற்கொலை செய்தவர்களுடைய ஆன்மாவும் அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதனால் அவங்க வீட்டில் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படும், அல்லது பெண்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கும். இது எல்லாமே எங்கே நடந்திருப்பாங்க இல்லைங்களா? இவங்களுடைய குழந்தைகள் ஒரு தெய்வ கடாட்சமான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு நல்ல காரியம் பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பூரத்தில் இன்னொரு ரகசியங்களும் இருக்குது. அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.